வணக்கம். சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அத கூட நாம ரொம்ப சிம்பிளா சுவாரஸ்யமா அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கிறிஸ்தவ இறையியல்ல இயேசுவோட ரத்தம் பத்தின 7 முக்கியமான உண்மைகள். அது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கலாம். நாம இந்த விஷயங்கள் எல்லாம் தான் ஒவ்வொன்றா அலச போறோம். இந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த நம்பிக்கையோட மையமா இருக்கிற அந்த சின்னத்தோட வரலாற்று பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் முழு விஷயமும் நமக்கு விளங்கும். பாருங்க, இப்போ மாதிரி அப்போ பேப்பர்ல எழுதி ஒப்பந்தம் போடுற பழக்கம்லாம் இல்ல. அப்போ ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகளை ரத்தத்தை வச்சு தான் உறுதிப்படுத்துவாங்க. இந்த கருத்தை புரிஞ்சுக்க இந்த பழக்கம் ரொம்ப முக்கியமானது. இந்த பிரசங்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பழைய தற்காலிக உடன்படிக்கைகள் ஒரு பக்கம், இது ஒரு புதிய நிரந்தர உடன்படிக்கைன்னு ஒப்பிடுறாங்க. அதாவது பழைய உடன்படிக்கைகள் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும். அதனால ஒரே தடவையில நிரந்தரமா ஒரு தீர்வு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ஒப்பீட்ல முக்கியமான பாயிண்ட். இதுதான் நம்மளோட முதல் உண்மைக்கு அடித்தளமாக அமையுது. அதாவது இந்த புதிய உடன்படிக்கை மூலமா பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குதுங்கிறது தான் அடிப்படை கருத்து. அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இறையியல் பார்வையில மன்னிப்புங்கிறது நாம கேட்டா உடனே கிடைக்கிறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை நிறைவேற்றப்பட்டதால தான் அது வழங்கப்படுது. அதாவது அதுக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததா இந்த நம்பிக்கை ஒரு தனிப்பட்ட மனுஷனை எப்படி மாத்துதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மன்னிப்போட அடுத்த கட்டமா தான் இரண்டாவது உண்மை வருது. இந்த பிரசங்கத்துல சொல்றபடி இது வெறும் சட்டப்பூர்வமான மன்னிப்பு மட்டும் இல்ல, இது ஒரு ஆழமான ஆன்மீக தூய்மையாக்கும். அதாவது நாம செஞ்ச தப்பால வர்ற அந்த கரை அல்லது அசுத்தத்தை நீக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த ஆன்மீக தூய்மையாக்கம் அடுத்து எதை கொண்டு வருது? அதுதான் நம்மளோட 3வது உண்மை. இந்த வசனம் மீட்புங்கிற ஒரு புதிய கருத்தை அறிமுகப்படுத்துது. இது ஒரு வகையான சுதந்திரம் மாதிரி சொல்லப்படுது. இப்போ இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசம் இருக்கு. இது வெறும் மன்னிப்பு கிடையாது. பாவம் செஞ்சதுக்காக வரவேண்டிய விளைவுகள் அல்லது தெய்வீக தண்டனையிலிருந்து கிடைக்கிற ஒரு முழுமையான விடுதலை. இதுவரைக்கும் பாவம், தண்டனை இதெல்லாம் எப்படி நீக்கப்படுதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு விசுவாசிக்கு கிடைக்கிற அந்த புதிய நிலை என்னன்னு பார்க்கலாம். இது நம்மள 4வது உண்மைக்கு கூட்டிட்டு போகுது. இது ஒருத்தரோட உரிமையில ஏற்படுற ஒரு பெரிய மாற்றம். இந்த பிரசங்கம் இதை விளக்க ஒரு வியாபார பரிவர்த்தனை மாதிரி ஒரு உருவகத்தை பயன்படுத்துது. எப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கை கடவுளால வாங்கப்படுது. அதனால அவங்களோட விசுவாசமும் வாழ்க்கையோட நோக்கமும் மொத்தமா மாறுதுன்னு சொல்லப்படுது. அடுத்தது 5வது உண்மை, இது கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் இடையில இருக்கிற உறவை பத்தினது. பாருங்க, இந்த ஸ்லைட ரொம்ப அழகா அந்த ஒப்புருவாகுதலோட கதையை சொல்லுது. அதாவது எதிரியா இருந்த ஒரு நிலைமையில இருந்து சமாதானமா இருக்கிற ஒரு புதிய நிலைக்கு எப்படி மாற்றம் வருதுன்னு காட்டுது. கடைசி 2 உண்மைகளும் ஒரு தனி மனுஷனை தாண்டி சமூகம், ஏன் இந்த பிரபஞ்ச அளவுல அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பேசுது. 6வது உண்மை என்ன தெரியுமா? இது ஒரு புதிய ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்குது. பிரசங்கத்துல சொல்ற மாதிரி யூதர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் நடுவுல இருந்த அந்த வரலாற்று, மத, கலாச்சார ரீதியான பெரிய சுவரையை இது உடைக்குது. கடைசியா 7வது உண்மை. இது தீமைக்கு எதிரான வெற்றிக்கான ஒரு கடைசி ஆயுதமா சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியா நம்ம மேல வர குற்றச்சாட்டுகளை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஒரு 3 படி செயல்முறையா இது விளக்கப்படுது. சரி, இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த 7 முக்கியமான இறையியல் கருத்துக்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன சுருக்கமா இப்ப பார்க்கலாம். அதாவது பாவ மன்னிப்புல ஆரம்பிச்சு அசுத்தத்திலிருந்து தூய்மையாக்கி தண்டனையிலிருந்து மீட்டு கடவுளால் வாங்கப்பட்டு அவரோட ஒப்புரவாகி எல்லா மக்களுக்கும் நடுவுல ஒரு ஒற்றுமையை உருவாக்கி கடைசியா சாத்தான் மேல ஜெயிக்கிறது வரைக்கும் இந்த 7 உண்மைகளையும் இந்த பிரசங்கம் முன்வைக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நிகழ்வு இவ்ளோ பெரிய விஷயங்களை எல்லாம் செய்யுதுன்னு நம்பப்பட்டா அந்த இறையியல் கட்டமைப்புல அதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு ஆழமானதா இருக்கும்? இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். பார்த்ததற்கு நன்றி.